வணக்கம். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டமானது நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக விஜய் அவர்கள் தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது விஜய்க்கு தேடி வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே கூட தற்பொழுது தவிக சார்பில் 108 எம்எல்ஏக்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இணைந்து தற்பொழுது அவருடைய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் முடிவில் தற்பொழுது சட்டமன்ற குழு தலைவராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் எம்எல்ஏக்கள் அனைவரும் தற்பொழுது தனியார் ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட இருக்கிறார்கள். அதற்கு பின்பு ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு பின்பு அவர்கள் அனைவரும் தனியார் பஸ்ஸில் வைத்து அழைத்து வரப்பட்டு ஆளுநர் மாளிகையில் இந்த பதவியேற்பு விழாவானது நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தற்பொழுது விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வழிமொழிய மூத்தவர் செங்கோட்டையன் அவர்கள் இதை வழிமொழிந்திருக்கிறார். இதன் மூலம் எந்த ஒரு குழப்பமும் இன்றி தவிகவின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அடுத்தடுத்து சட்டமன்ற குழு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஜூன் மாதத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அதற்கு முன்பாகவே பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளும் ஒருபுறம் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.